ஹலோ, இப்போது லாக்டவுனுக்கு அப்புறம் நம்ம ஒரு விளாக் பண்ணலான்னு வந்திருக்கோம். பிரியாணி விளாக் தான், வேறு எங்கேயும் இல்லை. நம்ம திருச்செங்கோட்டில் ஆம்பூர் மொஹல் பிரியாணிக்கு வந்திருக்கோம். SPM ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கடை பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கான பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்களும் வாங்க, கமெண்ட்டில் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா கிலோக்கு 200 கிராம் எண்ணெய், 2 லிட்டரு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா பட்டை போடுறேன், ஏலக்காய், லவங்கம், கஜ்கஜா, சோம்பு. எவ்வளோ வெங்காயம் போடுறீங்க? ஒரு கிலோ போட்டுருக்கேன். தாலிக்காய் 1 கிலோ போடுறீங்க. 1 கிலோ போட்டுருக்கேன். இப்போ நம்ம 1 கிலோ பிரியாணி செஞ்சோன்னா எவ்வளோண்ணா போடணும்? 4 கிலோ போடணும். 4 கிலோ வெங்காயம் போடணும். வெங்காயம் போடணும். நல்லா வதக்க வைக்கணும்னா கொஞ்சம் நல்லா கலர் வரும்போது தனியாக தான் முதல்ல பூண்டு கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டு மேலே போடுறோம். அடி பிடிக்காமல் இருக்கனால பூண்டு மட்டும் போடுவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் விதை ஆகிட்டு இஞ்சி போயிட்டு நான் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கரண்டி எடுத்து நல்லா தெளிவுமே இருக்கணும். கொஞ்சம் மாநேரம் கலர் வந்துட்டா இஞ்சி சேர்த்துக்கணும். நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ பாதி இஞ்சி இதில் சேர்த்துக்கினேன். நல்லா கிளறி விடணும்னா இஞ்சி எவ்வளோண்ணா போடணும்? இஞ்சி 1 கிலோ போடணும். 10 கிலோ 1 கிலோ? 1 கிலோ. இஞ்சி அதிகமாக சேர்த்தா கசப்பு வந்துடும். அப்போ 1 கிலோ 100 கிராம் போடணும். 100 கிராம் போடுவோம். தக்காளி இப்போ சேர்த்து போடுறோம். 2.5 கிலோ 10 கிலோக்கு. ஓகே. 1 கிலோ எவ்வளோ போடுறோம்? 1/4 கிலோ. அப்புறம் மிச்சம் வச்சு இருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன் இதில். ஓகே. நான் 1 கிலோவுக்கு 1 புடியாக போட போகிறேன். 10 கிலோவுக்கு 10 புடி உப்பு சேர்க்க போகிறேன். அது ஏன்னா கல்லுப்பு போடுறோம்? கல் உப்பு நல்லா கறியில் இதெல்லாம் நல்லா சேருவோம். சால்ட்டுன்னா சேராது. இதெல்லாம் கலக்கும். நூற்றி 50 கிராம் போட்டிருக்கோம்னா மிளகாத்தூள். நான் 1/4 லிட்டர் தயிர் போட போகிறேன். அண்ணானால சொல்லாதீங்க, நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க. நான் தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுவோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா விதன்னு பொடிஞ்சிருச்சு. அடுத்தது நாங்கள் 1 கிலோ எவ்வளோ தயிர்மா? நான் 2 லிட்டர் தண்ணி ஒரு டப்பா ஊற்றுறேன்னா
நான் கழுவி வச்சிருக்கிற சிக்கனு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். ஓகே. சிக்கன் போட போகிறேன். அடுத்தது நாங்கள் வச்ச இஞ்சியை கறி மேலே போட போகிறோம். நல்லா வாசனையாக வரும் சாப்பாடு. இந்த தண்ணியில் உப்பு சேர்க்க போகிறேன். கலர் பிரியாணி கலர் சேர்க்க போகிறேன். இது பாஸ்மதி அரிசி 6 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா எத்தனை கிலோண்ணா? 10 கிலோண்ணா. ஓகே. இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். போட போகிறேன் இப்போ மேலே. ஓகே. நெருப்பு எடுத்து மேலே வைக்கிறேன். 20 நிமிஷம் தம்மில் இருந்தால் போதும். ஓகே. நான் தம் போட்டு முட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். தனித்தனியாக இருக்கு பாருங்க அரிசி. இங்கே பாருங்க சாப்பாடு லெக் பீஸ் எல்லாம் தனியாக இருக்கும். இது நம்மளுக்கு மசாலா வேணும்னா உள்ள 2 கிளறி இப்படி மேலே போட்டுக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி எப்படி பண்ணணுன்றதை பார்த்தோம். இப்போ நான் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்ல போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றதுக்கு இலை கேட்டால் நம்ம பசங்க நான் படுத்து தூங்குற அளவுக்கு இலை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம் இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்காக சிக்கன் சில்லி கொண்டு வந்திருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட்டு நமக்காக சிக்கன் வறுவல் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரியாணி நமக்காக வந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சிக்கன் கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் எக் இருக்குது, அப்புறமேட்டு சிக்கன் வறுவல் இருக்குது, அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறமேட்டு பிரியாணி. வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. சிக்கன் சில்லி நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, மொறு மொறுன்னு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து எக் இருக்குது. சிக்கன் வறுவல் நான் இப்போ சாப்பிட போகிறேன். சிக்கன் வறுவலும் அப்படி தான், குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க.
இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் லெக் பீஸ். நான் லெக் பீஸ் டேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி இருக்கு. ஆஹா, வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்குது பிரியாணி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இது எல்லாத்தையும் நீங்கள் நான் முடிக்க போகிறேன். கடை நம்ம திருச்செங்கோட்டில் தான் இருக்குது. கடையோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் உங்கள் வீட்டுக்கும் ஃபங்க்ஷன்னா இவங்க ஈஸியாக ஆர்டர் பண்ணி தராங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மிஸ் பண்ணிடாதீங்க.